வணக்கம்ண்ணே. என்ன சொல்லல, சத்தத்தே காணா. வியாபாரம்லாம் நல்லா தானே நடக்கு? ஏதோ போகுதுண்ணே. நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் சொல்லேன்னு தப்பா நினச்சிக்கிடாத. உன்னோட அதிகமாக கடன் கொடுத்தவங்களாம் லிஸ்ட்டில் கிடக்கான். ஒரு 3 மாதம் பொறுத்துக்கிடேன். ஜனமாக கொடுத்து தீர்த்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான். பேசாம கேண்டீன் என்கிட்ட கொடுத்துரு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணே, இதில் ஓடுற வியாபாரத்தை வச்சு தான் எல்லா கடனையும் அடைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணே. பாரு சொல்ல, டவுன்ல இருக்கிற 4 தேட்டர்ல 3 கேண்டீன் என்னோடது. நீயும் நல்லா இருப்பேன்னு தான் உனக்கு கடன் கொடுத்தேன். நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டீன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு. இந்த கேண்டீன் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு, புரிஞ்சுதா? சிதம்பரம், மந்திரமூர்த்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசையெல்லாம் மறந்துடுவியோ? இன்னும் 2 வாரத்தில் உன் துட்டையெல்லாம் கொடுத்துருந்தேன். திரும்ப இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பையலுக்கு பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்டயும் தொட்டை காட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன். ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. வேண்டாம் வேண்டாம் சிதம்பரம். எதிர்த்து பேசி அவனாச்சும் பஞ்சாயத்து கூட்டு வந்த உருக்குத்துல எத்தனை சந்துடே? சந்து பொந்துக்கெல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. வாடா, வந்தாச்சு. இதுதான் என் அரண்மனை, தாத்தா வீடு. ஏ, என்ன பாத்திரமா கிடக்கு? எங்க தாத்தா சமயக்காரர்ரா. ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி. வரேன் வரேன். யார் இந்நேரத்துக்கு? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏம்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோவில்ல தானு ஆர்ட்ஸ் ஓனர் செத்து போயிட்டார். அடப்பாய், சும்மாரா போயிட்டானா? சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரையலாம். போய் சேர வேண்டியவன் தான். சரி, இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு. இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன். உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன். ஆமா, அவன் போய் சேர்ந்தான். சரி, அடுத்தது தானு. இப்ப என்ன பண்ணணும்னு வந்திருக்க? நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு ஒன்னு யாரும் சமையல் மாசம் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாசம் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருட, தாத்தாட்ட போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணுங்க நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பார்க்கறேன்னு பாரு. ஆமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ஏய், என்னடாச்சு? என்னென்னமோ பண்ற? மேஜிக்டா, படுறா. அதுவும் லூசு, இவனும் லூசு. படுங்கட. குறுக்குத்துறை முருகா, உன்னை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இருங்கடா. எப்பறம் வந்து எல்லாரும் பாவீங்களா? சரி ஓகே, பின்னாடி போங்க பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால வாயா. ஏடா ஸ்கூலுக்குலாம் போலையா? நீ வேலைக்கு போலையா? ஏய் அடி ஒடையா உனோட இரியா, உங்களுக்குள்ள தகராறு நாங்க பாத்துறோம். ஒடையா காக்காக்கு பிறந்தவங்களா? பாத்தியா? ஒரு முடியல தட்டி போயிடு. முருக வச்சா நான் உனக்கு ஆப்பு. நீங்க ஜெரிகி கொடுங்க. எந்திரியா. தேங்காய் பொருட்கள் இல்லையா? மாப்ள எவ்வளவு நாளாச்சு பார்த்து? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி ஆள் இருக்கிறது எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏண்டா என்னாச்சு? என்னாச்சா? நீ ஒரு சூப்பர் பெயிண்டர். இந்த ஆளு ஒரு சொம்பு பெயிண்டர். டேய், இதெல்லாம் அவர் கேட்டாரா உங்ககிட்ட? சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, என் நண்பர். ஹலோ. வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி, ஆமா, நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? நாகர்கோவில் தானாட்ஸ்ல. ஓ, தானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? எத்தனை தட்டுல படிக்காதன் படம் 6 ஷோ தொடர்ந்து பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்பா. தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மிக்குமாருக்கு 2 குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டி வந்துட்டான். டேய், என்னடா சொல்ற? ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருப்ப. அட பாவிங்களா, திருந்த மாட்டீங்க. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணுலடா, நானும் நல்ல பெருமாள் சேர்ந்து தனியா தொழில் தொடங்கலாம்னு வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி உடம்புல பட்டுச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். வா போலாம். சூப்பர்ரா. ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க. நான் இந்துல தான் இருக்கேன் தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? நல்லா இருக்கேன் ஐயா. ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலாமா? போலாம் ஐயா. எப்படா இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம், ஐயா கடலை மிட்டாய் விற்கன்னு கேன்டீன் கொடுத்தேன். இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தேட்டர் கேன்டீன் உன் கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. தேட்டர் கிட்ட விலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா
சும்மா சும்மா நம்ம பையன் ஒருத்த மேலே வரேன்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்லா வரணும். நெல்லையப்பருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் உங்க பேருக்கு தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டிக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியலில் காட்டணும். அப்போதான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்கினதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்காக சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும். அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்ல அந்த பொண்ணால? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு பொண்ணு போட்டுருவோம்ல. தலைவா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். லே உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிக பயலுல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு முதல்ல கரெக்டா லிப்ஸ்டிக் அடிக்கணுமாப்பா. என்னென்ன சொல்றீங்க? அதுல லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு உதடெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமாண்ணே, இந்த பீடி குடிக்கிறத விட்டுருணும்ண்ணே. இந்த படத்துக்கு ஹீரோயினா ரைட் ரன். சும்மா எனக்கு தியேட்டர்ல பாக்குறது தெருல உட்காந்து பார்க்க தான் பிடிக்கும். ஏன் உங்களோட கலந்து உட்காந்து பார்க்கலாம்ல. அப்படி போறா? சமரி பொண்ணை இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு வந்து உட்கார்ற. நாங்க படம் பார்க்க வேணாமா? வணக்கம். படம் எப்படி போகுது? நல்லாதான் போகுது. கைய ஓமடியில வச்சுக்கிட்டு பாரு. நல்லா நெருங்கி உட்கார்றா. மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்தா படம் தெரியாதா? சும்மா நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டுருக்காங்க. இங்கேயே நெருக்கிட்டு இருக்கோம், இதுல வேற தள்ளி நுள்ளிங்க. பொம்பளை பிள்ளைட்டு அப்படியா? நேரா படத்தை பாடுறா. என்னடா எல்லாத்துக்குமே நீ கூட கை தட்டுற? ஏன்டா? ஏய், ஒண்ணுக்கு இருந்திருக்கானுங்கடி. சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ பேசாம படத்தை பாரு. நீ வேணா மோந்து பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. படத்துல சூப்பர் சீன்ல நாத்து குடல பட்டது. என்ன நாத்தன்ற? இங்க ஒண்ணு நாத்து அடிக்கலையே. நீ வேணா மோந்து பாரு. இந்த நாத்த நாருது. ஏடா வயசான காலத்துல நானே ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரேன். கத்தாதா, நாங்களே ஒண்ணு கடைக்கு வச்சு படம் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா கத்திட்டு கிடக்க பசங்க படம் பார்த்தா. சிவாஜி ஒரு நடிப்புடா. அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்ரா. ஏய், சிவாஜியா? அது பாக்கியராஜ் டே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புன்னா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வர்றேன் தலைவா. கட் அவுட்டு. அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாசக்கூடிய மகன் நல்ல பெருமாள் எழுதுவது. இனிமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்ல பெருமாள். சாப்பாடா அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு பேர் உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான். சாப்பிட்டோன்னா உடனே போய் பாருங்க. லைஃபே ஃபைட்டுடா. ஓகே ரைட்டுடா.